ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான ஜிகே கொஸ்டின் சயின்ஸ் கொஸ்டின்லேருந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு புக்ஸில் நோட்ஸ் எடுத்து நான் எழுதியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். சிலபஸ் வைஸாக எழுதியிருக்கேன். தேவையில்லாத கொஸ்டின்ஸாக நம்ம எடுத்தாச்சு. சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்களோ இந்த சிலபஸ் டாபிக்ஸை வச்சு நான் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கிலேருந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம். இந்த கண்டுபிடிப்புகள் சிலபஸ் டாப்பிக்கில் பார்த்தோம்னா அந்த அறிவியல் அறிஞர்களோட கண்டுபிடிப்புகள் சிலபஸ் ஃபஸ்ட்டு லைனே இதை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா அளவீடுகள்ங்கிற சம், சரிங்களா? அதில் தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தோம்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவனால கண்டுபிடிக்கப்பட்டது. அளவீடுகள்ங்கிற டாபிக் நமக்கு சிலபஸில் இல்லை. நான் அதில் இம்பார்ட்டண்டானது எடுத்து எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. 6th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால ரொம்பவே பேசிக்காக இருக்கும். அதை கேட்க மாட்டாங்க எஸ்ஐக்கு. அப்புறம் விசையும் இயக்கமும். பூமியானது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்ற வேண்டும் என கூறியவர், சுற்றி இருக்க வேண்டும் என கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆரியப்பட்டா அப்படிங்கிறது தான். பூமியானது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி இருக்க வேண்டும் என கூறியவர். அப்புறம் ஃபார்முலா கேட்பாங்க. வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு டிவைடட் பை காலம். டீனா என்ன தொலைவு, டீனா காலம். எவ்வளோ தொலைவில் கடந்திருக்கு, எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்கு, அதுதான் வேகம். டி டிவைடட் பை டி. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். அணுவை குறித்து ஒத்த தன்மையுடன் இருந்தவர் பார்த்தோம்னா கனடா டெமோக்ரட்டிஸ். இவங்க 2 பேரும் அணுவை குறித்து ஒரே மாதிரியான தன்மையுடன் இருந்திருக்காங்க. பருப்பொருளில் உள்ள சிறிய துகளை கனடா பரமாணு எனவும் கிரேக்க தத்துவ மேதை பார்த்தோம்னா டெமோக்ரட்டிஸ் அட்டாமஸ் எனவும் அழைத்திருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். அணுக்களின் அமைப்பை கண்டறிய ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கியும் ஊடுபுல எலக்ட்ரான் நுண்ணோக்கியும் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் 4th லெசன் பார்த்தோம்னா தாவர உலகம். நீங்களே படிச்சு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 3rd லெசனுக்குள்ளே அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுவும் இல்லை. அப்புறம் தாவர உலகம் சிலபஸ் டாபிக் இது. நம்ம சிலபஸை மட்டுமே என்ன பண்ணால் சிலபஸ் வச்சு மட்டுமே படித்தா தான். நான் எல்லாத்தையும் போட்டு படிக்கக்கூடாது. சிலபஸை மட்டும் பார்த்து படித்தா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ கரும்பு தண்டு. கரும்பு ஒரு தண்டு சொல்கிறாங்க. காலிஃப்ளவர் பூ. முட்டைகோஸ் இலை, முள்ளங்கி வேர். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். அப்புறம் இருவித்திலை தாவரங்களுக்கு காணப்படும் வேர் பார்த்தோம்னா ஆணிவேர். இருவித்திலை தாவரங்களுக்கு காணப்படும் வேர் ஆணிவேர். ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் ஜல்லி வேர். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஒரு வித்திலைக்கு எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம். நெல், புல், மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இலைகள் பார்த்தோம்னா அப்படியே நீட்டமாக கூமாச்சி மாதிரி இப்படி ஒரே இலையாக தான் இருக்கும். அதான் ஒரு வித்திலை வேர். ஆனால் இருவித்திலைன்னா எப்படி வேம்பு அந்த மரம் பார்த்தோம்னா நிறைய இலைகள் இருக்கும். அதை இருவித்திலை வேர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேர்களில் உணவு சேகரிக்கும் தாவரம். மண்ணுக்கடியில் என்னென்ன தாவரம் உணவு சேகரிக்குதுன்னு பார்த்தோம்னா கேரட், பீட்ரூட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். கொஸ்டின் பேப்பரில் கேட்டது தான் இது. அடுத்து பார்த்தோம்னா தண்டு பார்த்தோம்னா தண்டில் இலை தோன்றும் பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா தண்டில் இலை தோன்றும்லே ஒரு பகுதி, அதுதான் கணுன்னு சொல்கிறாங்க. கணுவிடை பகுதி அப்படின்னா 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி தான் என்ன சொல்கிறாங்கன்னா கணுவிடை பகுதின்னு சொல்கிறாங்க. நுனிமுட்டு இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணமுட்டு. நுனிமுட்டு பாருங்க, நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது நுனிமுட்டு. இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணமுட்டு. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். விக்டோரியா அமேசினிக்கா 3 மீட்டர் விட்டம், 45 கிலோகிராம் எடை வரை வளரக்கூடியது. மூடிய விதை தாவரம் பார்த்தோம்னா ஆஞ்சியோஸ்பெர்ம். திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்பெர்ம். மூடிய விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மா கொய்யா. அந்த மா கொய்யாவில் தானே விதைகள் பார்த்தோம்னா மூடி இருக்கும். ஆனால் திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்பெர்ம் பார்த்தோம்னா சைக்கஸ். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சைக்கஸ்ங்கிறது தான் விதை பார்த்தோம்னா வெளியே இருக்கும் சொல்கிறாங்க. அதை திறந்த விதை தாவரம். ஓகே, உங்களுக்கு தெரியுமா? பாக்ஸ் கொஸ்டின். உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. உலகத்தில் மிக நீளமான நைல் நதி பார்த்தோம்னா நைல் நதி 6650. இந்தியாவில் மிக நீளமான நதி கங்கை நதி 2525. அடுத்து பார்த்தோம்னா இதுவும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு தெரியுமா? மாஸ்கல் மற்றும் லிவர்வுட்ஸ் 470 மில்லியனுக்கு முன் தோன்றியது. தென் அமெரிக்காவில் உள்ள மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் உற்பத்தியில் பாதியை உற்பத்தி செய்கிறது. தென்னிங்கிறது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திடீர்னு எப்படி கேட்பாங்க? படித்ததை தெளிவாக படிக்கணும். இது எப்படி கேட்பாங்கன்னா தென்னிங்கிறது வட அமெரிக்காவில் உள்ள மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் உற்பத்தியில் பாதியை உற்பத்தி செய்கிறது, அந்த மாதிரி கேட்டுருவாங்க.
அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆமாம் கரெக்டுன்னு சொல்லி போய்ட்டு படிக்கும்போது தெளிவாக படிக்கணும். தென் அமெரிக்காவில் உள்ள மழைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் உற்பத்தியில் பாதியை உற்பத்தி செய்கின்றது. காடுகளின் ஆண்டு சராசரி மழையில் பார்த்தோம்னா 25லேருந்து 200 வரைக்கும் இருக்கும் காடுகளில். புல்வெளி வாழிடத்தை என்ன சொல்கிறாங்கன்னா சவானான்னு சொல்கிறாங்க. சஹானா அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. புல்வெளி வாழிடத்துக்கு எடுத்துக்காட்டு சஹானா. அப்போ கரெக்டாக வருமா? தப்பு. கூற்று முற்றும் காரணத்தில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். புல்வெளி வாழிடம் பார்த்தோம்னா சவானா. பாலைவன வாழிடம் 25 சென்டிமீட்டருக்கும் குறைவான மலை 25 சென்டிமீட்டருக்கும் குறைவான மலையில் தான் இருக்கும். பூமியின் நிலப்பரப்பில் பார்த்தோம்னா பாலைவனம் மட்டும் 20% காணப்படும். உங்களுக்கு தெரியுமா? பாக்ஸ் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக கொண்டாடப்படுகிறது. மறுபடியும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். மணற்குன்றுகளான மிகப்பெரிய பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது எதுன்னு பார்த்தோம்னா தார் பாலைவனம் தான் இந்திய துணைக்கண்டத்தில் வந்து இருக்குது. மிகப்பெரிய பாலைவனம் மணற்குன்றுகளான மிகப்பெரிய பாலைவனம். இதில் வந்து ஒரு பகுதி பார்த்தோம்னா வடமேற்கில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொன்று கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் உள்ளது. இதில் ஒரு பகுதி என்ன, வடமேற்கில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் உள்ளது. அடுத்து பற்றுக்கம்பி பார்த்தா லத்தீனில் இனிப்பு பட்டாணி சிற்றிலைகள் பற்றுக்கம்பிகளாக மாறியுள்ளது. அதாவது பட்டாணியோட சிற்றிலைகள் பார்த்தோம்னா பற்றுக்கம்பிகளாக மாறியுள்ளது சொல்கிறாங்க. பாகற்காய் கோணமுட்டு பற்றுக்கம்பிகளாக மாற்றமடைந்து மேலே ஏற ஏதுவாகிறது. பாகற்காய் பார்த்தோம்னா கோணமுட்டு தான் பற்றுக்கம்பிகளாக ஏறுறதுக்கு ஏதுவாக இருக்குது. ஆனால் லத்தீரஸ் பார்த்தோம்னா சிற்றிலைகள். இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும், கேட்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடியது மூங்கில். பின்னுக்கொடினா சங்குப்பூ தான் பின்னுக்கொடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, பின்னுக்கொடி சங்குப்பூ. அப்புறம் இது முன்னாடி பார்த்தோம்னா பற்றுக்கம்பிங்கிறது இனிப்பு பட்டாணியும் பாகற்காய்னா பற்றுக்கம்பின்னு சொல்கிறாங்க. பின்னுக்கொடி பார்த்தோம்னா சங்குப்பூ. இலையின் விளிம்பு மற்றும் நுனிப்பகுதி முட்களாக மாறியுள்ளது. எதுனா ரயில் கற்றாழை பார்த்துருக்கீங்களா? அந்த இலைகள் பார்த்தோம்னா அந்த ஓரத்தில் நுனி முள் மாதிரி இருக்கும். அதான் என்னது? முட்களாக மாறியுள்ளது. இலையின் விளிம்பு மற்றும் நுனிப்பகுதி முட்களாக மாறியுள்ள தாவரம் எதுன்னு கேட்பாங்க. அப்போ ரயில் கற்றாழை. இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளது. இலைகள் பார்த்தோம்னா சின்ன சின்ன முள்ளாக மாறி இருக்குது. அந்த தண்டு பார்த்தோம்னா இலை மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா, இதுதான் தண்டு. முள்முள்ளாக இருக்கிறது பார்த்தோம்னா இலைகள் வந்து முட்களாக மாறியுள்ளது. காகிதப்பூ தண்டு பகுதியில் கூர்மையான முட்கள். காகிதப்பூ பார்த்துருக்கீங்களா? அழகாக பேப்பர் மாதிரி இருக்கும். தண்டு பகுதியில் வந்து அந்த ரோஜா பூச்செடி மாதிரி தண்டு பகுதியில் கூர்மையான முட்களாக இருக்கும். அப்புறம் ஒரு செல் உயிரி 5வது பார்த்தோம்னா விலங்குலகம். இதுவும் சிலபஸ் டாபிக்கில் இருக்குது. என்ன பார்த்தோம்னா பாராமிசியம் அமீபா கிளாமிடோமோனஸ். உங்களுக்கு தெரியுமா? பாக்ஸ் கொஸ்டின்ஸ். சிங்கப்பூரில் உள்ள ஜிராங் பறவைகள் பூங்காவில் 0°C குறைவான வெப்பநிலையில் கண்ணாடி கூண்டில் பெண் குவின்கள் பராமரிக்கப்படுகிறது. இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற ஜிராங் பறவை பூங்காவில் வந்து 0°C குறைவான வெப்பநிலையில் கண்ணாடி கூண்டில் பெண் குவின் பராமரிக்கப்படுகிறது. அமீபா வந்து போலிக்கால்களை வச்சு அது வந்து நகரும்னு சொல்லுவாங்க. பாராமிசியம் வந்து குறியிலைகளை வச்சு நகரும். யூக்ரினா வந்து கசை இலை. பல்லிகள் நுரையீரல் வழியாக சுவாசிக்கிறது. இருவிழி பார்வை பார்த்தோம்னா பறவைகளுக்கு வந்து இருவிழி பார்வை இருக்கும். 2 பக்கமே பார்க்கக்கூடிய திறன் இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு பாக்ஸ் கொஸ்டினா. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடன்குளம். இந்த 3 இடத்துலையும் தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம். சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து பறவைகள் வேடந்தாங்கலுக்கு வருகின்றன. குளிர்கால உறக்கம் பார்த்தோம்னா ஆமை, கோடைக்கால உறக்கம் நத்தை, நீர் அருந்தா உயிரினம் கங்காரு எலி, மாநில விலங்கு நீலகிரி விளையாடு, பாலைவன கப்பல் ஒட்டகம். அப்புறம் 6th இதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இது வந்து 10th 9th புக்கில் இருக்கும் நினைக்கிறேன். 9th புக்லேயும் 11th 12th புக்லேயும் இருக்குது. உடல்நலமும் சுகாதாரமும் பேசிக் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஊட்டச்சத்துன்னு பார்த்தோம்னா மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. 6 வகையான ஊட்டச்சத்து இருக்குது. கார்போஹைட்ரேட், கொழுப்புக்கள், தாதுப்புக்கள், புரதம், வைட்டமின்கள், நீர். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான 6 வகையான ஊட்டச்சத்துக்கள். இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து. கார்போஹைட்ரேட் வந்து மாவுச்சத்தாக வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கிது. இது வந்து ரொம்பவே ஒரு ஆற்றல் தரும் உணவுன்னு சொல்கிறாங்க. கார்போஹைட்ரேட் வந்து மாவுச்சத்து. இவை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆற்றல் தருது. இப்போ வந்து கார்போஹைட்ரேட் பார்த்தோம்னா 3 நிலையில் இருக்குது. சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து. இந்த மாதிரி
3 நிலையில் இருக்குது. சர்க்கரைன்னு பார்த்தோம்னா பழங்கள், தேன், கரும்பு, சர்க்கரை, பீட்ரூட் இதில் வந்து நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து சர்க்கரை மூலயமா நமக்கு வந்து கிடைக்கிது. ஸ்டார்ச்னு எடுத்துக்கிட்டோம்னா அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் பிற. நார்ச்சத்து பார்த்தோம்னா முழுதானியங்கள், கொட்டை மற்றும் பிற. இந்த மாதிரி 3 நிலைகளில் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கிது. கார்போஹைட்ரேட் என்னென்னு பார்த்தா அது ஒரு ஆற்றல் தரும் உணவு. அப்புறம் பார்த்தோம்னா அவ்வளோதான். அடுத்து 2வது வரக்கூடியது கொழுப்புக்கள். கொழுப்புக்கள்னால் இதுவும் ஆற்றல். அதாவது கார்போஹைட்ரேட்டை விட அதிகமான ஆற்றல் எதில் இருக்குது? கொழுப்புக்களில் தான் இருக்குது. இவை உடல் செல்களையும் பாதுகாக்கிறது. இந்த கொழுப்புக்கள் பார்த்தோம்னா நம்மளோட உடல் செல்களை வந்து ஆற்றல் தர்றது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது? உடல் செல்களை நல்லாவே பாதுகாப்பாக வச்சுக்குது இந்த கொழுப்புக்கள். அப்புறம் பார்த்தோம்னா புரதங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இம்பார்ட்டன்ட் எப்படி கேட்பாங்களோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் தேவையில்லாமல் கதையாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம எது தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும் படித்தா போதும். புரதங்கள் பார்த்தோம்னா உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பிக்கிறது. புரதங்கள் பார்த்தோம்னா நம்ம உடல் புரதம்னா என்ன? தசை. அந்த உடம்புக்கு வந்து செல் வந்து வளர்ச்சி கொடுக்கும். ஓகேங்களா? அது எதில் இருக்குது? முட்டையின் வெள்ளைக்கருலலாம் என்ன இருக்குது? புரதம் இருக்குது. உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பிக்குது. செல்களை என்ன பண்ணுறதுனால புதுப்பிச்சு தருது. வைட்டமின்கள். அடுத்து பார்த்தோம்னா வைட்டமின்கள். உடலில் நடைபெறும் பல்வேறுபட்ட இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உயிர் வேதிவினைகளுக்கு வைட்டமின்கள் மிகவும் அவசியம். உடலில் நடைபெறும் பல்வேறுபட்ட உயிர் வேதிவினைகளுக்கு வைட்டமின்கள் வந்து மிகவும் அவசியமாகிறது. மற்றும் இவை பாதுகாக்கும் உணவு ஆகும். வைட்டமின்கள் பார்த்தோம்னா பாதுகாக்கும் உணவு. இந்த மாதிரி கேட்பாங்க. பாதுகாக்கும் உணவுகள் எது? வைட்டமின்கள். உடலில் வந்து உயிர் வேதிவினைகளுக்கு வைட்டமின்கள் மிகவும் அவசியமாகிறது. இப்போ இந்த வைட்டமின்ஸில் பார்த்தோம்னா 6 டைப்ஸ் இருக்குது. 6 வகையான வைட்டமின்ஸ் இருக்குது. ABCDEK. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா பிசிங்கிறது நீரில் கரையும். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இது பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நீரில் கரையும் வைட்டமின் பார்த்தோம்னா பிசிங்கிறது நீரில் கரையும். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். மற்றதெல்லாம் நீரில் கரையாது, கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின். இப்போ வைட்டமின் ஏ பார்த்தோம்னா ஆரோக்கியமான கண் பார்வை. வைட்டமின் ஏ வந்து நமக்கு வந்து கண் பார்வை கொடுக்கும் மற்றும் தோல். இந்த வைட்டமின் ஏனால் என்ன யூஸ் பார்த்தோம்னா ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோலுக்காக, கண்ணுக்காகவும் இது உதவுது. இது குறைபாடு நோய் என்னென்னு பார்த்தோம்னா பார்வை குறைபாடு, மாலைக்கண் நோய் வந்துடும். அவ்வளோதான் வைட்டமின் ஏ எடுத்தோம்னா. அப்புறம் பாருங்கள் வைட்டமின் பி பார்த்தோம்னா ஆரோக்கியமான நரம்பு மண்டலம், இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கம். ஓகேங்களா? வைட்டமின் பி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியமான நரம்பு மண்டலம், இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனோட குறைபாட்டுனால பெரி வருது. அவ்வளோதான். வைட்டமின் சி பார்த்தோம்னா பல்லீறுகளில் பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை வந்து நமக்கு கொடுக்குது வைட்டமின் சி. வைட்டமின் சி வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா நெல்லிக்காயில் தான் அதிகமாக இருக்குது. நெல்லிக்காயில் வந்து பார்த்தோம்னா ஆரஞ்சு பழத்தை விட 20% அதிகமான சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த வைட்டமின் சி. இதனால் நோய் எதிர்ப்பு திறன் பார்த்தோம்னா நமக்கு அதிகமாகுது. பல்லீறுகள் வந்து பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனோட குறைபாட்டு நோய் பார்த்தோம்னா ஸ்கர்வி. விட்டமின் டி பார்த்தோம்னா சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுதல் மற்றும் வலிமையான எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து ஆக்கிறது என்னது? இந்த வைட்டமின் டி தான். சுண்ணாம்பு சத்து கொடுக்குது. ரிக்கஸ்ட். இது குறைபாட்டு நோய் பார்த்தோம்னா ரிக்கஸ்ட். அடுத்து வைட்டமின் இ இனவிருத்தி. இதன் குறைபாடு நரம்பு தளர்ச்சி, மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு. வைட்டமின் கே பார்த்தோம்னா ரத்தம் வந்து உறிஞ்சுது. அதோட குறைபாட்டுனால ரத்தம் வந்து இப்போ வந்து அடிபட்டுருச்சுன்னா நம்ம வந்து ரத்தம் வெளியே போகும்போது டக்குன்னு உறையாமல் குறைன்னு என்ன சொல்லணும்னா ரத்தம் வந்து உறையாமல் இருக்கும். இந்த வைட்டமின் கே உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா அதை வந்து தடுக்கலாம். ரத்தம் வந்து உறைஞ்சி நம்மளை வந்து காயத்துலேருந்து அதிக ரத்தம் போகாமல் இந்த வைட்டமின் கே வந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. எலும்புகள் மற்றும் பலவீனம் மற்றும் பிற. எலும்புகள், பற்கள் பலவீனம். இதன் குறைபாடு பார்த்தோம்னா எலும்புகளும் பற்களும் ரொம்பவே பலவீனமாக இருக்குது. அடுத்து வைட்டமின் குறைபாட்டு நோய் அறிகுறி. வைட்டமின்னால் என்னென்ன குறைபாடு வருது, அதனோட அறிகுறிகள் என்ன? ஏனால் மாலைக்கண் நோய், குறைவான கண் பார்வை. பி வந்து பார்த்தோம்னா பெரி நரம்பு பலவீனம், உடல் சோர்வு. இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். சி வந்து ஸ்கர்வி, ஈறுகளில் வந்து இரத்த கசிவு. டி வந்து ரிக்கஸ்ட், பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். இ நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை. கே பார்த்தோம்னா பலவீனமான எலும்புகள், பற்கள், சிறு காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு. தாதுப்புக்கள் எடுத்துட்டோம்னா கடைசியாக பார்க்குறது தாதுப்புக்கள் உடல் வளர்ச்சிக்கும் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவைப்படும். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. இதுவும் ஒரு பாதுகாப்பு உணவு. இதுக்கு முன்னாடி வைட்டமின் உணவும் அது ஒரு பாதுகாக்கும் உணவு தான் பார்த்தோம். இதுவும் ஒரு பாதுகாக்கும் உணவு தான்.
அது நெக்ஸ்ட்டு தாதுப்புக்கள் பணிகள் பார்க்கலாம். தாதுப்புக்கள் எடுத்துட்டோம்னா கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்பு. கால்சியத்தோட வேலை பார்த்தோம்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், ரத்தம் குறைதல். பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. இரும்பு இரும்பு சத்து மற்றும் மூளை வளர்ச்சி. இரும்பு சத்துனா என்னது, ரத்தம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது மற்றும் மூளை வளர்ச்சி. முருங்கைக்கீரை பார்த்தோம்னா வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரதம். இது ஒரு ஆக்சிஜனேற்ற தடுப்பான். இந்த சத்துக்கள்லாம் அடங்கி சொல்கிறாங்க. ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரதம். தாதுப்புக்கள் பார்த்தோம்னா அதோட நோய்கள். இதனால் தாதுப்புக்கள் குறைபாட்டினால என்னென்ன நோய்கள் வருதுன்னா கால்சியம் ரிக்கஸ்ட். பாஸ்பரஸ் பார்த்தோம்னா ஆஸ்டி மலேசியா. பாஸ்பரஸ் எப்படின்னு வச்சுக்கோன்னா, இப்போ வந்து மலேசியா போனால் பாஸ்போர்ட் நமக்கு தேவையில்லையா, அது மாதிரி வச்சுக்கோன்னா என்றைக்குமே மறக்காது. அயோடின் கிரிட்டினிசம் குழந்தைகள். முன்கழுத்து கடலை பெரியவர். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். இரும்பு ரத்த சோகை. இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே ஒரு 3 கொஸ்டின் பக்கம் கேட்டிருப்பாங்க முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். அதனால் இந்த லெசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லெசன், சிலபஸ் டாப்பிக்கும் கூட. அதனால் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. நுண்ணுயிரிகள் வந்து 4 வகை இருக்குது. பாக்டீரியா, புரோட்டோசோவா, வைரஸ், பூஞ்சைகள். பாக்டீரியா நோய்கள் காலரா, வயிற்றுப்போக்கு. அசுத்தமான நீர், அதாவது பாக்டீரியா நோய்கள் எடுத்துட்டோம்னா காலரா, வயிற்றுப்போக்கு. இது எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா அசுத்தமான நீர். வயிற்றுப்போக்கில் எதனால் வரும், அசுத்தமான நீரை வந்து நம்ம குடிக்கிறதுனால, இல்லை உணவு ஏதாவது அசுத்தமான உணவு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு வரும். நிமோனியா காய்ச்சல் எடுத்துட்டோம்னா இருமல் தும்மலின் போது ஏற்படும் காற்றுத் விளைவுகள். இது வந்து காற்றின் மூலம் பரவுது. டெட்டனஸ் கக்குவான்னு பார்த்தோம்னா பாக்டீரியாவில் ஏற்பட்ட காயங்கள்னால இது ஏற்படுது. காச நோய் எடுத்துட்டோம்னா அதே தான், இருமல் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகள். டைப்பாய்டு காய்ச்சல் அதே தான். டைப்பாய்டுன்னு என்ன சும்மா சொல்லுவாங்க, அதுவும் அசுத்தமான உணவு நீர் அதே தான். அப்புறம் வைரஸ் தொற்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி. இவை புரத உரையினால் சூழப்பட்டு நியூக்ளியஸ் அமிலத்தை கொண்டது. வெரி இம்பார்ட்டன்ட். வைரஸ் செல்களை அழித்து வைரஸ் என்ன பண்ணுதுன்னா செல்களை அழித்து பாதிப்படைய செய்து அல்லது மாற்றமடைய செய்யும். உங்களை நோய்வாய்ப்பட வைக்கும். செல்களை அழித்து பாதிப்பட செய்து அதை வந்து இல்லைன்னா மாற்றமடைய செய்து உங்களை நோய்வாய்ப்பட வைக்கும். அடுத்து பார்த்தோம்னா வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதில் ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் ரெட்ரோ வைரஸ். இதுவும் கேட்டிருக்காங்க. வைரஸினால் உண்டாகும் நோய்கள் பார்த்தோம்னா வைரஸ்னால் உண்டாகும் நோய்கள் படிச்சு வச்சுங்க. சளி, கல்லீரல் ஓவாமை, இளம்பிள்ளை வாதம், தட்டமை, சின்னமை, பெரியமை, இன்ஃப்ளூயன்ஸா. இதெல்லாமே பார்த்தோம்னா வைரஸினால் உண்டாகும் நோய்கள். அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் டேர்ம். ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் டேர்மில் இது மட்டுமே படித்தா போதும். அடுத்து வந்து செகண்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.